வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வால்பாறையின் கிடப்பில் போடப்பட்ட குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள், சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட பள்ளத்தால் அவதிக்குள்ளாகும் வாகன ஓட்டிகள், பரமக்குடியில் மின்சார இணைப்பு இல்லாமல் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள், பக்கத்து வீட்டு மின் இணைப்பில் பொருட்களை வழங்க வரும் நியாய விலைக் கடை பணியாளர்கள், மாதவரம் நெடுஞ்சாலையும் டோரண்ட் கேஸ் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடாததால் நடந்து செல்வோர் மற்றும் வாகன ஓட்டிகள் தவறி விழும் அபாயம். குன்னூர் அருகே பேருந்து நிலைய வளாகத்தில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பொது கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் பயணிகள் உள்ளூர்வாசிகள் அவதி. பாலக்கோடு அருகே இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டி வரும் விவசாயிகள். பப்பாளி சாகுபடி குறித்தும் அதன் நன்மைகள் குறித்தும் விவரிக்கும் செய்தி தொகுப்பு. வால்பாறையில் சாலையின் குறுக்கே தோண்டப்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகர் பகுதியில் பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நகராட்சி மூலம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அப்பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளன. இதில் நடுமலை எஸ்டேட் சமாதானபுரம் அருகே உள்ள முக்கிய சாலையின் குறுக்கே குடிநீருக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அடிக்கடி தவறி விழுந்து விபத்தில் சிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பல வாகனங்கள் பழுதடைந்து வருவதாகவும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக சாலை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பரமக்குடியில் மின்சாரம் இல்லாமல் இயங்கி வரும் ரேஷன் கடைகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் கீழப்பெருங்கரை, பியனேந்தல், இலந்தைக்குளம் ஆகிய இடங்களில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடைகள் கட்டி பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டன. இந்நிலையில் புதிய ரேஷன் கடை கட்டடங்களுக்கு மின் விநியோகம் இல்லாததால் கைரேகை வைக்கும் கருவியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று எடை அளக்கும் இயந்திரத்தையும் பயன்படுத்த முடியாத நிலையில் உரிய நேரத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் குடும்ப அட்டைதாரர்கள் தவித்து வருகின்றனர். இதனால் ரேஷன் கடை பணியாளர்கள் கடைக்கு எதிரில் உள்ள வீடுகளில் உள்ள மின்சாரத்தை பயன்படுத்தி கைரேகை கருவி மூலம் பொதுமக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். இதனால் பெரும்பாலான நாள்களில் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். எனவே புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டி புதுசாக ரேஷன்களை கட்டி 6 மாதம் ஆக போகுது. அது போதிய மின் வசதினால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க பொருள் வாங்க முடியாமல். அப்படி பொருள் வாங்க வந்தாலுமே பக்கத்து வீட்டில் கரண்ட் எடுத்து மிஷின் மூலியமாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் எல்லாமே ஓப்பன் ஆகுது. சில நேரம் கரண்ட் இல்லாதனால பக்கத்து வீட்டில் கேட்டாலுமே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு பொருள் வாங்க முடியாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதுக்கு தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் சரி செஞ்சு கேட்டுமாறு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சில பேர் வெளியூர் போனாலும் இங்கே வேலை கெடுத்துட்டு இங்கே வர மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு வேலை கெட்டு போயிருக்கு. அது எங்களுக்கு உடனடியாக அந்த மின்சார வசதி பண்ணி கொடுக்குமான்னு கேட்டுக்கிறோம். மாதவரம் பகுதியில் டோரண்ட் கேஸ் குழாய் பதிக்கும் பணிக்காக நெடுஞ்சாலையில் தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை அடுத்த மாதவரம் மூலக்கடை பகுதியிலிருந்து MRH நெடுஞ்சாலை வழியாக மாதவரம் சின்ன ரவுண்டானா 200 அடி சாலை வரை நெடுஞ்சாலையில் டோரண்ட் கேஸ் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிறுவனத்தினர் நெடுஞ்சாலையில் இயந்திரங்கள் மூலமாக பள்ளம் தோண்டி குழாய் பதித்துள்ளனர். இந்நிலையில் இப்பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடாததால் பொதுமக்கள்
மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் இக்குழாய் பதிக்கும் பணிகள் இரவு முதல் காலை 5 மணி வரை மட்டுமே நடைபெற வேண்டுமென விதி உள்ள நிலையில் பகல் நேரங்களில் கூட போக்குவரத்து விதியாக உள்ள நேரத்திலும் இப்பணிகளை மேற்கொள்வதால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. அத்துடன் பள்ளங்கள் மூடப்படாததால் பள்ளி செல்லும் குழந்தைகள் தவறி விழும் சூழலும் உள்ளதால் உடனடியாக பள்ளங்களை மூடி சாலையை சீரமைக்கவும் பணிகளை நெறிப்படுத்தவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் அருகே பேருந்து நிலைய வளாகத்தில் பொது கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாததால் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள மேலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தூதூர் மட்டம் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலைய வளாகத்தில் பயணிகள் நலனை கருத்தில் கொண்டு மேலூர் ஊராட்சி சார்பில் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் பொது கழிப்பறை கட்டப்பட்டது. பணிகள் முடிந்து ஓராண்டு ஆகியும் கழிவறை திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கின்றது. இதனால் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே பொது கழிப்பறையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து விசாரித்த போது ஒப்பந்ததாரருக்கு பாதி தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதி தொகை வழங்கினால்தான் சாவி ஒப்படைக்க முடியும் என்று ஒப்பந்ததாரர் தரப்பில் தெரிவிப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே உரிய நடவடிக்கை எடுத்து கழிவறையை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய அளவில் நடைபெறும் நுழைவுத் தேர்வுகளில் ஆங்கில வழியில் பயின்றவர்கள் மட்டுமின்றி தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்துள்ளார் தூத்துக்குடியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவி. தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் அருகே உள்ள பூச்சிக்காடு பகுதியை சேர்ந்தவர் விவசாயி மந்திரமூர்த்தி. இவரது மகள் மகேஸ்வரி மாற்றுத்திறனாளி மாணவியான இவர் கொம்மடிக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்தபோது தமிழ்நாடு அரசின் 4 முதல்வர் திட்டத்தில் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வு சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார். பயிற்சியின் முடிவில் திருச்செந்தூரில் நடைபெற்ற JEE நுழைவுத் தேர்வில் மகேஸ்வரி வெற்றி பெற்று ஈரோட்டில் நடைபெற்ற 4 முதல்வர் திட்ட சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு தேர்வானார். இதன் பின்னர் JEE அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று சென்னை IIT கல்லூரியில் கல்வி கற்க மகேஸ்வரி தேர்வாகியுள்ளார். இதனால் மகிழ்ச்சியடைந்த மாணவி மகேஸ்வரி 4 முதல்வர் திட்டத்தின் கீழ் தனக்கு பயிற்சி அளித்தவர்களுக்கும் தனது பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திட்டத்தின் கீழ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் அந்த மூலமாக ஈரோட்டில் கோச்சிங் நடந்துச்சு. அங்கே போய் கோச்சிங்கில் நான் கலந்துக்கிட்டு நல்லபடியாக எங்களுக்கு கோச்சிங் நடத்தினாங்க. திருநெல்வேலியில் எக்ஸாம் எழுதி முடித்து நான் JEE அட்வான்ஸில் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி சென்னை IITயில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்குது. எனக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு அம்மா அப்பா எல்லாருக்கும் பெருமை. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்நிலையில் JEE தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி மகேஸ்வரிக்கு கொம்மடிக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. மாணவி மகேஸ்வரிக்கு பொன்னாடை அணிவித்து தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் வாழ்த்து தெரிவித்தனர். மாணவி மகேஸ்வரி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி JEE அட்வான்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்கா. ஸோ அட்வான்ஸில் செலக்ட் ஆகி ஈரோடில் 45 நாட்கள் ட்ரைனிங் எடுத்தா. அதாவது எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இது மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது. எங்களுடைய பள்ளிக்கு, எங்களுடைய தமிழ்நாட்டு மற்றும் அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும் இது ஒரு மிக்க மகிழ்ச்சி, பெரிய பெருமையும் எங்களுக்கு தந்திருக்கிறது. வேதாரண்யத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. கடல் பகுதியில் தீவிரவாதியின் ஊடுருவலை தடுக்கும் கடலோர பாதுகாப்பு படைகளின் தயார் நிலையை சோதிக்கவும் ஆண்டுதோறும் சாகர் கவாச் என்ற பெயரில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் நடத்தப்பட்டு வரும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஆற்காட்டுத்துறை கடலோர பகுதியில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் லோகநாதன் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து பணியில் சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். அத்துடன் வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் 8 குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3 நாட்களுக்கு பின் வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த பேரிஜம் ஏரி பகுதியில் கடந்த 3 நாட்களாக யானை கூட்டம் முகாமிட்டிருந்தது. இதனால் பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் யானை கூட்டம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்ற நிலையில் 3 நாட்களுக்கு பின் பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி கொடுத்தனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் பேரிஜம் வனப்பகுதிக்குள் அமைதி பள்ளத்தாக்கு, தொப்பி தூக்கும் பாறை, மதிக்கட்டான் சோலை, பேரிஜம் ஏரி உள்ளிட்டவை அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு பேரிஜம் வனப்பகுதிக்கு சென்றனர். செங்கம் பகுதியில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சகாயமாதா பள்ளி தெருப்பகுதி மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறும் அப்பகுதி மக்கள் இந்நீரை பயன்படுத்துவதால் உடல் உபாதைகள், தோல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் நேரடியாக ஆய்வு செய்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இன்னும் ஓரிரு தினங்களில் படகு சவாரி தொடங்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று குற்றாலம் அருவியாகும். இங்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மழைக்கால சீசன் தொடங்குவது வழக்கம். இந்த சீசனில் சாரல் மழையுடன் குற்றால அருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நாள்களில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக குற்றாலத்திலிருந்து 5 செல்லும் சாலை உள்ள வெண்ணமடை பகுதியில் படகு குழாம் அமைக்கப்பட்டு படகு சவாரி தொடங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சீசன் தொடங்க உள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாள்களில் படகு சவாரி தொடங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு கவரும் விதையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சீருடைகள் மண்ணோடு மக்கி போனதால் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சீருடைகள் சில மாணவர்களுக்கு முறையாக வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் சீருடைகள் வைத்திருந்த கட்டடம் சேதமடைந்த நிலையில் புதிய கட்டடம் கட்ட பழைய கட்டிடம் இழுத்து அகற்றப்பட்டது. அப்போது கட்டடத்தில் இருந்த சீருடைகளை எடுக்காததால் சீருடைகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி போனது. எனவே மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய சீருடைகளை முறையாக வழங்காத பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போஸ்டர்ஸ் என்கிற தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கொடைக்கானலில் தற்போது பூத்து குலுங்கும் பிங்க் ஹால்கோலேண்ட்ரா மலர்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் செம்பகனூர் பகுதியில் அரிய வகை மலரான ஹால்கோலேண்ட்ரா எனப்படும் பவுடர் பஃப் மலர்கள் சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குகின்றன. மேலும் 8 அடி உயரத்தை வளரக்கூடிய இந்த செடியின் இலைகள் தொட்டாஞ்செடி செடியை போல் காணப்படுகிறது. இந்த வகையான மலர்கள் கண்களை கவரும் வகையில் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர் நீண்ட வரிசையில் அமர்ந்து சாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். அதன்படி ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் சாலையில் அமர்ந்தும் படுத்து உறங்கிக் கொண்டும் சாமி தரிசனம் செய்ய காத்திருந்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புவனகிரி பூதவராயன் கோட்டை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் காப்பு கட்டி கொடியேற்றப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் மேலதாளம் முழங்க ஏராளமான பக்தர்கள் பூங்காரத்தை ஏந்தி ஊர்வலமாக வந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் அருகே புனித வனத்து அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. பவித்திர மாணிக்கம் கிராமத்தில் உள்ள புனித வனத்து அந்தோணியார் திருவிழா ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாண்டு புனிதம் செய்யப்பட்ட கொடியேற்றப்பட்டு விழா வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஜூலை 5ஆம் தேதி புனித அந்தோணியார் மின் அலங்கார திருத்தேர் பவனி விழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொன்னக்காடு கிராமத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி 6ஆம் ஆண்டு வெள்ளித்தார் கம்புக்கான மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் அழைத்து வரப்பட்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை சாலையின் இருபுறம் நின்று ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு 1,22,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வெள்ளி தார்கம்பும் வழங்கப்பட்டது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் அசோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஏரோநாட்டிக்கல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.